ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலேயே யார் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு நீங்கள் யாராவது போய் கேட்டிங்கன்னா, இன்னமும் கொஞ்சம் பேர் பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 நாளாக இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இலான் மஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இலான் மஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரையல்ஸ். நம்ம ஈலான் மஸ்க் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உலகத்தோட 5 பெரிய பணக்காரங்க, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிறது மார்க் சுக்கர்பர்க். அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா $100 பில்லியன் அண்ட் அவரோட ஏஜ் 36 வயசு தான். இந்த லிஸ்ட்லேயே இருக்கிறதுல ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறது மார்க் சுக்கர்பர்க் தான். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக். அண்ட் தென் அடுத்தது நம்பர் 4ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பி அர்னால்ட். இவர் லூயி விட்டான் அப்படிங்கிற ஒரு லக்ஸரி பிராண்டோட சிஇஓவாக இருக்கார். அண்ட் அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா $114 பில்லியன் அண்ட் அவரோட ஏஜ் 71 வயசு அவருக்கு. அதுக்கப்புறமா 3வது பொசிஷனில் இருக்கிறது பில் கேட்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பில் கேட்ஸ் ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். அண்ட் அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா $132 பில்லியன் அண்ட் அவரோட ஏஜ் 65 வயசு இப்போது. அண்ட் இப்போ பில் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், அவரோட ஒய்ஃப் பேர் மெலிண்டா. பில் கேட்ஸ் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு பெரிய சேரிட்டி இருக்கிறதுலே வந்து வேர்ல்ட்லேயே பெரிய சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ். இவர் தான் அமேசானோட சிஓஇ. அண்ட் இவர் தான் உலகத்தோட ரொம்ப பெரிய பணக்காரராக 2017லேருந்து 2020 வரைக்கும் நீடிச்சார். இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா $187 பில்லியன் அண்ட் அவரோட ஏஜ் 56 இயர்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா அமேசானை ஆரம்பித்தது வந்து ஒரு கேரேஜில் ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அது ஒரு ஆன்லைன் புக் செல்லிங் கம்பெனியாக இருந்திருக்கு ஸ்டார்டிங்கில். அதுலேருந்து தான் இப்போ அமேசானை இந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இலான் மஸ்க். அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா $188.5 பில்லியன் அண்ட் அவர் ஏஜ் 49 இயர்ஸ். இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் சிஓஇ ஆஃப் டெஸ்லா. இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு ராக்கெட் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம எங்கே அமிச்சாலும் ஸ்பேஸ்க்கு அது ரிட்டர்ன் வராது இல்லையா. பட் இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிளை இவங்க வந்து ரிட்டர்ன் கொண்டு வர்றது தான் வந்து இவங்களோட மெயின் ஏமாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இலான் மஸ்க் வந்து டெஸ்லாவோட சிஇஓவாகவும் இருக்கார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்லா மோட்டர்ஸ் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் கார்ஸை ஒரு ரெவல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டெஸ்லா மோட்டர்ஸோட எய்ம். அண்ட் அதுதான் வந்து அவர் இந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. இலான் மஸ்க் வந்து ஜூன் 28, 1971 சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்திருக்காரு. அவர் பிறந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஏதாவது ஒன்றை பற்றி கனவு கண்டுகிட்டே இருப்பாராம். அதுவும் பகல்லையே உட்கார்ந்த இடத்துல அவர் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாராம். அண்ட் நிறைய பேர் வந்து கூப்பிடும் போது வந்து அவர் ரெஸ்பாண்ட் ஒழுங்காக பண்ணாததுனால அவருக்கு வந்து ஹியரிங் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, கேட்குற திறனில் ஏதாவது குறைவு இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு ஆகும்போது வந்து அவரே வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணணும் கம்ப்யூட்டரில் அப்படின்னு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவரே வந்து கம்ப்யூட்டரில் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் 12 வயசு ஆகும்போது வந்து ஒரு கேம் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. அந்த கேமுக்கு பிளாஸ்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அண்ட் அது வந்து ஒரு $500 வித்துட்டாரு. இந்த ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார். அதனால வந்து அவர் ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவாங்களாம். அண்ட் சும்மாவே வந்து அவர் அடித்து புள்ளிலாம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணும்போது வந்து அவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கராத்தே, ரெஸ்லிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் அவருக்கு 17 வயசு ஆகும்போது 1989ல் கனடாக்கு மூவ் ஆகுறாரு. ஏன் கனடாக்கு மூவ் ஆகுறாரு அப்படின்னா அந்த டைமில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ரூல் இருக்குது. ஒயிட் மேன் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அவங்களோட ஆர்மியில் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் தான். அது 1994ல் அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த டைமில் 1989ல் அது இருந்ததுனால அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கனடாக்கு மூவ் ஆகுறாரு. அப்போவே வந்து அவங்க வீட்டில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஐடியா என்னென்னா ஒரு யூஎஸ் சிட்டிசன் ஆகணுன்றது தான். அப்போது வந்து கனடாக்கு போயிட்டா அது இன்னும் கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறதுனால கனடாவில் போய் அவர் ஃபஸ்ட்டு படிக்கிறாரு. கனடாவில் இருந்து அதுக்கப்புறம் அவரோட ஸ்டடீஸ் வந்து யூஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அண்ட் யூஎஸில் டிகிரியும் வாங்குறாரு. 1995ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியாவில் பிஹெச்டி இன் எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணுறாரு. அண்ட் 2 நாளில் அந்த கோர்ஸ்லேருந்து ட்ராப் அவுட்டும் ஆகுறாரு.
ஏன்னா 1995ல இன்டர்நெட் ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கும்போது Zip2 அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற லோக்கல் சிட்டிய பத்தி ஒரு கைட் மாரி அந்த அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த சிட்டிய யாராவது விசிட் பண்ணணும்னா, அந்த வெப்சைட்ட பார்த்து அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எங்க போய் சாப்பிடலாம், என்னென்ன பார்க்கலாம், எங்க ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் வந்து அதுல அப்லோட் பண்ணியிருக்காங்க. 1999ல காம்பாக்ட் கம்ப்யூட்டர் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு டிவிஷன்ல இருந்து இந்த Zip2வை விலைக்கு வாங்கியிருக்காங்க. $307 மில்லியன் இதை விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதை விற்றதுக்கு அப்புறமா 1999லேயே இலான் மஸ்க் வந்து X.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஃபினான்சிங் சர்வீஸ் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் வந்து பிற்காலத்தில் பேபால் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 2001 ஒரு 2000ல பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த அந்த X.comோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் இலான் மஸ்க்கும் சரியா ஒத்து வரல அப்படிங்கிறதுனால அவர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து விலகிட்டார். அவர் விலகி ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதை வந்து eBay வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. அண்ட் அதில் வந்து அவருக்கு 11% ஆஃப் ஸ்டாக் வந்து அவர் வச்சுருந்தார். அந்த ஸ்டாக்ஸ் மூலியமாக அவருக்கு $165 மில்லியன் வந்து கிடச்சிது. 2002ல இலான் மஸ்க் ஒரு யுஎஸ் சிட்டிசனாகவும் ஆகுறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பிற்காலத்தில் எப்படியும் மனுஷங்க ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்டுக்கு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கு அஃபோர்டபுளாக நம்ம வந்து ராக்கெட்ஸை தயாரிக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்காக ரஷ்யா போகிறாரு. ரஷ்யாவில் ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ணியிருக்க இன்டர் கான்டினென்டல் பெலாஸ்டிக் மிசைல்ஸ் ICBM அப்படிங்கிற ராக்கெட்ஸை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போய் அவர் பேச்சுவார்த்தை அவங்க கிட்ட நடத்தும் போது அவங்க வந்து ஒரு ICBMக்கு $8 மில்லியன் சொல்கிறாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியான ரேட்டாக தோணுச்சு. அண்ட் ஆர்டிஃபிஷியலாக அவங்க வேணும்னே விலையை கூட்டி சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவர் கிண்டல் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. சின்ன பையா உன்கிட்ட காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து அவர் வந்து நான் நினைக்கிறேன் என்னாலே இதை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்லேருந்து எழுந்து வந்துட்டதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து அவர் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு ராக்கெட் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு அவர் பார்க்கும்போது பார்த்தா இப்போ அந்த டைமில் வித்துட்டு இருந்த ராக்கெட்ஸோட காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அதில் வெறும் ஜஸ்ட் 3% தான் வந்து அதோட ரா மெட்டீரியலுக்காக செலவு பண்ண வேண்டியதாக வருது. அதனால் வந்து அவர் நம்மளே வந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாரு மைண்டில். அண்ட் 2002ல் ஒரு $100 மில்லியன் வச்சு மே மாதம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் ட்ராவலுக்காக ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனியையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனி பேர் தான் ஸ்பேஸ் எக்ஸ். 2006ல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வெஹிக்கிளை லான்ச் பண்ணுறாங்க. அது ஜஸ்ட் 33 செகண்ட்ஸில் பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 2007ல் ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஃபெயில் ஆகுது. அண்ட் 2008லேயே மறுபடியும் இன்னொரு வெஹிக்கிள் ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் மறுபடியும் ஃபெயில் ஆகுது. அண்ட் கம்பெனியோட நம்பிக்கையும் பயங்கரமாக குறையுது. அண்ட் வெளியேருந்து பார்க்கும்போதும் யாருக்கும் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை அந்த டைமில். ஸோ அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கிராஷ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட இன்னும் ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறதுக்கு காசு இருந்தது. ஸோ இதர் ரெண்டு ஆப்ஷன் அவருக்கு. ஒன்று அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா மறுபடியும் கான்ஃபிடென்ட்டாக அதுலேயே இறங்குறது. பட் அவர் கான்ஃபிடென்ட்டாக மறுபடியும் இறங்கினார். ஸோ 4th வெஹிக்கிள் வந்து 2008ல் செப்டம்பர் 28 லான்ச் பண்ணாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸஸை கொடுத்தது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்டாக டெவலப் பண்ண ஒரு ராக்கெட் வந்து ஸ்பேஸில் எர்த்தை சுற்றி வந்தது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறமா வந்து அகெயின் இப்போ வந்து கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால. அண்ட் 23 டிசம்பர் 2008 அப்போ பார்த்தீங்கன்னா நாசா வந்து அவங்களுக்கு ஒரு $1.6 பில்லியன் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து கார்கோஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னா அதை வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி மூலியமாக அவங்க அனுப்புவாங்க அப்படிங்கிற கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் 2011ல் தான் வந்து இவங்க வந்து ரீயூசபிள் லான்ச்சஸை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்பேஸ் வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அண்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2015ல் தான் வந்து அவங்களுக்கு அது சக்ஸஸ் வருது. அது வரைக்கும் வந்து அவங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணுறாங்க. பட் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு போகலை. பட் 2015ல் அவங்களால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணி திரும்பவும் வந்து கீழே இறக்க முடிஞ்சது. அண்ட் 2017ல்
மறுபடியும் வந்து அவங்க அத ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க அந்த ராக்கெட்ட அனுப்பிச்சு அது ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஓஷன்ல அதாவது கடல்ல அத வந்து நிப்பாட்டுனாங்க. பேரலலா நம்ம எலான் மஸ்க் எப்படி டெஸ்லாவோட இணைஞ்சாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். லேட் 90ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் மோட்டார்ஸ் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வராங்க. ஆனா வந்து அது அந்த அளவுக்கு மக்கள் மனசுல ஹிட் ஆகல. ஏன் அப்படின்னா, அது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹெவியா இருந்தது. அண்ட் அதுல வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணதுனால, அது ரொம்ப ஹெவியா இருந்தது. ஸோ வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாவே போக முடியல. அண்ட் அதுல 2 பேர் தான் டிராவல் பண்ண முடியும். இந்த மாரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தது. பிளஸ் வந்து சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதனால அது வந்து ஒரு ஃபெயிலியர் அந்த மாரி ஆயிடுச்சு. அண்ட் தென் 2003ல ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனி வந்து க்ளோஸும் பண்ணிட்டாங்க. 2003ல அ மார்ட்டின் எட்ஹார்ட் அண்ட் மார்க் டார்பான் அப்படின்னு 2 பேர் வந்து டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அப்போ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடி வந்து புக் கம்பெனி ஒன்று நடத்திட்டு வராங்க. அதை வந்து விற்று அதில் வர காசு $187 மில்லியன் அதை வச்சு தான் வந்து அவங்க டெஸ்லா மோட்டார்ஸை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஃபண்ட் தேவைப்படுது. அதனால ஈலான் மஸ்கிட்டையும் அப்ரோச் பண்ணி அவரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ரூல் லைக் அவங்களோட கோல் மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லித்தியம் அயான் பேட்டரிஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை கொண்டு வரணும். ஸ்போர்ட்ஸ் காரை மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா மக்கள் மனசில் வந்து இந்த வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக போகாது எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படிங்கிற ஒரு மித்தை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் தென் தேர்ட் வந்து இதை வந்து ஒரு மாஸ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணணும். பிகாஸ் ஒரு விஷயத்தை மாஸ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் காஸ்ட் வைஸ் வந்து நம்ம கம்மியாக போக முடியும். ஸோ அதையும் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே வந்து எக்ஸிஸ்டிங்கில் லோட்டஸ் எல்ஜி அப்படின்னு ஒரு கார் இருக்குது. அந்த காரை வந்து மாடலாக வச்சு அதோட சேசி அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்ஸை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து காஸ்ட்டை கொஞ்சம் மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டெஸ்லா மோட்டார்ஸில் ரோஸ்டர் அப்படிங்கிற ஒரு காரை தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காராக வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரோஸ்டரோட டீம் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க இந்த லோட்டஸ் எல்ஜியோட காரை தானே அந்த சேசியில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காரையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 7% தான் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து மேட்சே ஆகிற மாதிரி இருந்துச்சான். அதனால வந்து ரோஸ்டரோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிருக்கு. இதனால வந்து டெஸ்லா வந்து ஒரு பெரிய லாஸ் வந்து சந்திக்கிறாங்க. ஏன்னா ரோஸ்டரோட காஸ்ட் வெளியே விற்கும் போது வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால யாரும் அதையும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்றதுனால தான் அந்த இஷ்யூ வந்து ஆரம்பிச்சது. அண்ட் அவங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பேசிக்லி ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தான் இப்போ வந்து நிறைய சிஇஓஸ் வந்து அவங்க டெஸ்லா மோட்டார்ஸ்லேருந்து விலகுறாங்க. அண்ட் இப்போ ஈலான் மஸ்க் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 25% ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு. ஸோ தட் அவங்க அந்த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே இவங்க வந்து டீலர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த ரோட்ஸ்டர் காரை, அது எல்லாத்தையும் வந்து திரும்ப கால் பேக் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த கார்ஸ் வந்து திரும்ப கால் பேக் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு 40% ஆஃப் டெபிட்டை வந்து கொஞ்சம் சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் டெய்ல்மர் அப்படின்னு ஒரு கார் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து பார்ட்னர்ஷிப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து ஒரு $465 மில்லியன் கடனாக வாங்குறாரு. இதெல்லாமே வந்து 2008 நடக்குது. இதே சுச்சுவேஷன் வந்து இதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ்லேயும் வந்து பெரிய லாஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அவர் ஒரே டைமில் இந்த 2 கம்பெனியையும் ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற டைமில் இருந்த 2 கம்பெனியுமே அவர் வந்து தூக்கி நிறுத்தினதா சொல்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இப்போ டெஸ்லா மோட்டார்ஸில் ஒரு 2450 கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 244 மைல்ஸ் வரைக்கும் வந்து இது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 155 மைல்ஸ் per hour போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வச்சு கொஞ்சம் லோ காஸ்ட்டாக இவர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதுனால இந்த கார்ஸ் வந்து இப்போ ஹிட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அவருக்கு நல்ல ரீச்சும் கிடச்சிது. அதுக்கப்புறமா 2010ல் அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச்லேயும் வந்து அவர் வந்து நாஸ்டாக்லேயும் வந்து பதிவு பண்ணுறாரு டெஸ்லா மோட்டார்ஸை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் காசு வரும். பிகாஸ் ஷேர்ஸ் எல்லாரும் வாங்குவாங்க இல்லையா, அதனால அப்ராக்சிமேட்டாக ஒரு $266 மில்லியன் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் கம்பெனி 1956ல் ஃபோர்ட் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் நாஸ்டாக்ல லாஸ்ட்டாக வந்து நாஸ்டாக்ல
போயிருக்காங்க ஐபிஓவா. அதுக்கப்புறமா வந்து டெஸ்லா மோட்டார்ஸ் தான் போனதா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மாடல் எஸ் அண்ட் மாடல் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட் ஆயிருக்கு டெஸ்லா மோட்டார்ஸ்க்கு. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு இலான் மஸ்க். அதனால வந்து 2013 கிகா ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு அதில் வந்து பேட்டரிஸை நல்லா மார்ஜின் ஆஃப் ஹை ஸ்கேலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ தட் அவங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஐ மீன் கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணி அதை காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. ஸோ அப்படி கம்மி பண்ணிட்டதுக்கப்புறமா மாடல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 2016 அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து பெரிய ஹிட் ஆகுது. எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஜெயண்டான ஃபோர்ட் மோட்டார்ஸ் வந்து அது வந்து பின்னுக்கு தள்ளுது. ஸோ ஃபோர்ட் மோட்டார்ஸ்க்கு விட இவங்களோட வேல்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. இதுக்கப்புறமா தான் படிப்படியாக வந்து அவர் கொஞ்சம் முன்னேறி இப்போ நம்பர் 1 லெவலுக்கு வந்திருக்காரு. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2008 டெஸ்லாவோட வேல்யூ வந்து $9 மில்லியன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2018 அதே வந்து $20.4 பில்லியனா ஆயிருக்கு. அண்ட் 2020 ஜனவரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இலான் மஸ்கோட சொத்து மதிப்பு வந்து $30 பில்லியன் இருந்திருக்கு. அவர் வந்து வேர்ல்டில் 35th பணக்காரராக இருந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இலான் மஸ்க் வந்து டெஸ்லாவோட 20% ஆஃப் த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. அண்ட் டெஸ்லாவோட லாஸ்ட் 5 குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸை செட் பண்ணியிருக்கு. ஸோ லைக் ஒரு வாட்டியும் வந்து அதுக்கு முந்தின வாட்டியை விட ஹையாக வந்து அவங்களோட வேல்யூ போயிருக்கு. நவம்பர் 2020 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த 2020 இயரில் 650% வந்து அவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் டிசம்பர் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 750% டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இலான் மஸ்க் வந்து 20% ஆஃப் டெஸ்லா மோட்டார்ஸோட ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு அவர் வந்து உலகத்தோட பெரிய பணக்காரராக இருக்காரு. இந்த வீடியோலேருந்து இலான் மஸ்கோட லைஃப் ஹிஸ்டரியை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவர் எப்படி ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லா மோட்டார்ஸ் இது ரெண்டுத்தையும் காப்பாற்றினாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இலான் மஸ்கை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களுக்கு அதை பற்றி பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ராவல்ஸ்.